ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/8/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு 1:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் மதியம் 3:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு ராமயோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 2:03 சந்திர உதயம் என்பது இரவு 1:42 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:09 முதல் 1:42 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:33 முதல் 9:05 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:37 முதல் மதியம் 12:09 வரையிலும் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம். பகல் 12:34 வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேரோட்டியின் பேச்சை அரசன் கேட்பது என்பது க்ஷத்ரிய தர்மம் ஆகுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அவர் டீட்டெயிலா எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, என்ன இருந்தாலும் கடவுளே ஆனாலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டி தானே, அவனது பேச்சை அர்ஜுனன் கேட்பது என்பது க்ஷத்ரிய தர்மம் தானா, இது ஒரு அரசனுக்குரிய தகுதி தானா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இது ஒரு அரசனுக்குரிய தகுதிதான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரசன்னு சொல்றதை விட இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தா, ஒரு முதலாளின்னு கூட வச்சுப்போமே, ஒரு முதலாளிக்குரிய தகுதிதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்றா இல்லையா. இங்க அர்ஜுனனை பொறுத்தவரை அந்த இடத்துல மெய்ப்பொருள் அல்ல, அங்கே பரம்பொருளே மெய்ப்பொருளாக அமர்ந்திருக்கிறார். அங்கே பரம்பொருளே அந்த இடத்திலே இருப்பதால் தான் அர்ஜுனன் அவருடைய பேச்சை கேட்டு எல்லா விதத்திலும் செயல்பட்டு இந்த குருக்ஷேத்திர போரிலே வெற்றி பெற்றான் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த இடத்திலே பரம்பொருளேதான் அமர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னோம் இல்லையா, இதையே இந்த நேரத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கூட நம்ம என்ன பண்றோம், ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான்னு சொன்னா, அந்த வேலைக்காரன் ஏதோ ஒரு பிரச்சனையான சூழலிலே நமக்கு ஒரு அட்வைஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே கோபம் வரும் தெரியுமா. இவன் ஒரு வேலைக்காரன் தானே, இவன் ஒரு வேலைக்காரி தானே, இவ போய் நமக்கு ஐடியா சொல்றாளே, இவன் நமக்கு இதை இப்படி பண்ணுங்க முதலாளி, அப்படி பண்ணுங்க முதலாளின்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு அவர்களை நாம் துச்சமாக எண்ணக்கூடாது. இந்த தேரோட்டி அப்படின்னு வரும்போதே சாரதின்னு சொல்றோம். இன்னைக்கு பார்த்தோம்னா தேர் அப்படிங்கிறத நம்ம கார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்முடைய கார் டிரைவர் அப்படிங்கிறவர் நம்முடைய உயிரை காப்பவர் தானே. நம்முடைய உயிரை காப்பவராக அவர் செயல்படுவதால் நிச்சயமாக அவர்களுடைய பேச்சினை கேட்க வேண்டும். எப்பொழுது அவர் நம்முடைய காரை ஓட்டும் பொழுது அதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேரத்துல நம்ம போய் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது. நீங்க இப்படி போ, அப்படி ஓட்டு, என்ன ஓட்டுற, வேகமா போற, அது இதுன்னு சொல்லி நம்ம அவர்களுடைய கவனத்தை திருப்ப கூடாது. இது எல்லாரையும் சொல்றேங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். அதாவது நம்முடைய டிரைவர் ஒரு நமக்கு பர்மனன்ட் டிரைவர், அவர் தான் நம்ம கூடயே இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய குணத்தினை நாம் புரிந்து கொண்டிருப்போம் அல்லவா. அவர் நமக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கார், நம்ம நல்லா இருந்தா தானே அவரும் நல்லா இருக்க முடியுங்கிற எண்ணத்தோடு நமக்குரிய நன்மைகளை சொல்லும் பொழுது நாம் அதை ஒதுக்க கூடாது. நம்ம அப்படியே அந்த அர்ஜுனனுடைய மேட்டருக்கே வந்துருவோம்.
அர்ஜுனனுக்கே கூட அந்த போர் முடிகின்ற சமயத்திலே இது போன்ற ஒரு சந்தேகம் என்பது மனசுக்குள்ள வந்துச்சாம். எப்படின்னு கேட்டா ஒரு சிறு சஞ்சலம்னு வச்சுப்போமே. அர்ஜுனனும் மனுஷன் தானே. அவன் முதல்ல மகாபாரத போர் துவக்கும் பொழுது கண்ணனுடைய ஆலோசனைப்படிதான் எல்லாமே செயல்பட்டு வந்தான். போர்லாம் வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. அந்த மகாபாரத போரினுடைய அந்த 19வது நாள்னு சொல்லுவார். அந்த கடைசி நாள் பார்த்தோம்னா ஒரு வெற்றி திருவிழா என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி விழாவிலே என்ன சம்பிரதாயம்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அரசர்களுக்கு தேர் ஓட்டினார்கள் அல்லவா, அந்த தேரோட்டியானவர் கீழே இறங்கி மேலே இருக்கக்கூடிய மன்னனுக்கு மரியாதையை செலுத்தி அவரை கீழே இறங்கச் செய்து அவருக்கு மாலையிட்டு வணங்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு மரியாதை செய்ய வேண்டுமா. பதில் மரியாதையாக அந்த மன்னனும் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அந்த தேரோட்டிக்கு பொன் பொருள் அது மாதிரி இடங்கள்லாம் பரிசாக கொடுப்பார்களாம். இப்படி முதலிலே தர்மனுக்கு செய்தார்கள். அடுத்தபடியாக பீமனுக்கு தேர் ஓட்டி அந்த பீமனுடைய சாரதி அவரை மரியாதையாக கீழே இறக்கி அவருக்கு மாலை அணிவித்து வணங்கி நின்றானாம். அந்த பீமனும் அந்த தேரோட்டிக்கு நிறைய பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்தார்களாம். இந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை. அர்ஜுனனுக்கு என்ன நினைக்கிறான் மனசுக்குள்ள, இந்த சம்பிரதாயத்தை கண்டிப்பாக கண்ணன் கடைபிடிப்பான். ஏன்னு சொன்னா கர்ம காண்டத்துல உபதேசிச்சிருக்கா இல்லையா, அவரவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்ய வேண்டும்னு சொல்லி கண்ணன் தானே சொல்லியிருக்கான். ஆக தேரோட்டியினுடைய கடமை இது என்பது கண்ணனுக்கு தெரியும். ஆக அந்த தெய்வமே நமக்கு மரியாதையை செய்ய போகிறது, நமக்கு மாலையிட்டு வணங்க போகிறதுன்னு சொல்லி ஒரு க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் ஆணவத்தோடு இருந்தானாம். கண்ணன் தேரிலிருந்து இறங்காமல் சொன்னானாம், அர்ஜுனா இந்த விதியானது இந்த தேருக்கு பொருந்தாது, நீ முதலிலே கீழே இறங்கு அப்படின்னு சொன்னாராம். அர்ஜுனனும் வேற ஏன்னா கண்ணனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச முடியாதல்லவா, அப்படியே தலையை குனிந்து கொண்டு கீழே இறங்கினானாம். இறங்குகின்ற நேரத்திலே அவனுக்கு மனதிலே சஞ்சலம். பாத்தியா, இவ்வளோ தூரம் உபதேசம் பண்ணிட்டு அவரவர்கள் அவரவருக்குடைய கடமையை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இந்த கண்ணன் பாத்தியா நமக்கு மாலையிட்டு வணங்க வேண்டும், ஆனால் இவன் செய்யாம அப்படி நம்மளை அவமரியாதை படுத்தி விட்டானே, நமக்கு மட்டும் இந்த மரியாதை கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு மன சஞ்சலத்தோட தான் கீழே இறங்கினானாம். இவன் கீழே இறங்கினோட அவனுடைய முகத்தை பார்த்து விட்டு கண்ணன் சிரித்து கொண்டே அந்த நேரத்திலே தேரை விட்டு கீழே இறங்கினாராம். கண்ணன் அந்த தேரை விட்டு கீழே இறங்கியதுமே அந்த தேரின் மேலே இந்த கொடியிலே பறந்து கொண்டிருந்த ஆஞ்சநேய சுவாமி அங்கிருந்து நகர்ந்துட்டாராம். உடனே அந்த தேரானது தீப்பற்றி எரிய தொடங்கியதாம். தீப்பற்றி எரிய தொடங்கியதை பார்த்தோன்னே எல்லோருக்கும் பேர் அதிர்ச்சி. அந்த நேரத்துலதான் கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொன்னாராம், அர்ஜுனா இந்த போர்ல பார்த்தோம்னா எல்லோருடைய தாக்குதல்களும் உன் மீதுதான் இருந்தது, எல்லோரும் ஏகப்பட்ட தாக்குதல்களை உன் மீது தொடுத்தார்கள், அவை அனைத்தையும் இந்த தேரானது தாங்கி கொண்டிருந்தது. அந்த அவர்கள் அந்த ஆயுதங்களை தொடுக்கும் பொழுது நிறைய மந்திரங்கள் உச்சாரணத்தோடு தானே தொடுத்திருப்பார், நிறைய அந்த ஏவல்கள் எல்லாமே இங்கே வந்து சேர்ந்தது. அது அத்தனையும் நான் அங்கே அமர்ந்திருந்ததால் அது எந்த விதமான ஒரு பேட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு தீய விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் அங்கே நான் உன்னை காத்து கொண்டிருந்தேன். நான் முதல்ல தேர்ல இருந்து இறங்கி இருந்தேன்னா அந்த க்ஷணம் தேரானது தீப்பற்றி எரிந்திருக்கும். அதனாலதான் உன்னை முதல்ல இறங்க சொல்லிட்டு நான் பின்னாடி இறங்கினேன். இந்த நேரத்திலே நான் உனக்கு மரியாதை செலுத்த தயாராக இருக்கிறேன்னு கண்ணன் சொன்ன வார்த்தை அர்ஜுனனுடைய காதுல உழலியா. ஏன்னு கேட்டா அர்ஜுனன் நெடுஞ்சான் கிடையாக அப்படியே கண்ணனுடைய பாதங்கள்ல கீழே விழுந்து கிடந்தானாம். ஆக தேரோட்டி தானே அப்படின்னு சொல்லி நம்ம அவரை குறைவாக எண்ணக்கூடாது. தர்மத்தை காப்பதற்காக அங்கே தேரோட்டும் பணியினை அந்த பரம்பொருளே செய்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையின் மூலமாக நாமும் நமக்கு தேர் ஓட்டக்கூடிய அந்த கார் ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கும் மரியாதையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.